ஹாய் எனர்ஜி ஷா வைச்சல்குடிஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாண்ட்ரா அவர்களை நெட்டிசன்ஸ் எல்லாரும் விச பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தெடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். கனி அவர்களை அந்த கடைசி வயசாகுதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசி சர்ச்சையா இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ரெஜின் அவர்களை ஹெட் ஆக்குறதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா அவர்கள் குரூப்பிசத்தை உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தை பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா வந்து பார்க்க போறோம். நடிப்பறக்கன் வாட்டர்மெலன் திவாகரை பத்தி வீடியோ போட்டேஷா, நடிப்பறக்கி சாண்ட்ரா பத்தி வீடியோவே போட மாட்டேன். அவங்க வீக் டேஸ்லாம் வந்து அண்ணியின் மாதிரி இருக்காங்க, வீக்கெண்ட் ஆனா அம்பி ஆயிடுறாங்களே, அதை பத்தி பேசா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பிரஜின் சாண்ட்ரா அவங்கள பிக் பாஸ் டீம் வந்து இந்த வீட்டுக்குள்ள அனுப்புனதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜியே இருக்கு. விக்ரம் கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வீட்டில் வந்து ஒரு சில நேரம் யாருமே வந்து கன்சோல் பண்ணுறதுக்கு இல்லாதப்ப அந்த இமோஷனல் பாண்டிங்க்கு யாருமே இல்லாமல் இருக்கேன். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு 19 வருஷம் கூட இருந்து அந்த கம்பெனியோட வந்திருக்கிறாங்க. பிரஜின் சாண்ட்ராக்கு அந்த இமோஷனல் பாண்ட் வந்து இருக்கு. ஆத்தங்கரமே மரமே பாட்டு கேட்கும்போது என் ஒய்ஃபை மிஸ் பண்ணி எனக்கு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. ஆனால் இவங்களுக்கு எப்படி வந்து இந்த ஒரு லக்ஸுரியை வந்து பிக் பாஸ் தருது. அவங்க 2 பேருக்கு தான் ஓட்டு போடுவேன். புருஷன் பொண்டாட்டி 2 பேர்ல யாரையாவது நான் நாமினேட் பண்ணணும், இல்லைன்னா 2 பேரும் வெளியே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவர் நாமினேஷன் லிஸ்ட் வந்து கொடுத்தாரு. கனி அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சாண்ட்ராவின் கணவர் பிரஜினின் மனைவி சாண்ட்ரா இவங்க 2 பேரையும் நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்வையா வந்து நாமினேட் வந்து பண்ணாங்க. ஸோ இவங்க 2 பேரையும் உள்ள அனுப்புனதுக்கு பின்னாடி பிக் பாஸ் டீம் போட்ட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, போன பிக் பாஸ்ல நீங்க யோசித்து பாத்தீங்க அப்படின்னா அருண் அவர்கள் வந்து வந்திருந்தாரு. அருண் அவர்களும் அர்ச்சனாவும் வெளியே வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, வேமா வந்து மேரேஜ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால அப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கும் போது அருண் அவர்கள் உள்ள வரும்போது விஜே அர்ச்சனா அதுக்கு முன்னாடி பிக் பாஸ்ல வின் பண்ணவங்க, அவங்க உள்ள வந்து அவங்களுடைய லவ் ப்ரொபோஸை வந்து பிக் பாஸ்ல பண்ணாங்க. அது வந்து ஒரு டிஆர்பி வந்து அதிகப்படுத்துச்சு. அதே மாதிரி சௌந்தர்யா அவர்கள் உள்ள இருக்கும்போது விஷ்ணு வந்தாரு, அங்கேயும் வந்து அந்த லவ் வந்து ப்ரொபோஸ் வந்து நடந்தது. அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அப்ப சேனல் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, அந்த ஃபேமிலி டாஸ்க்குக்காக ஒரு சில பிளான்லாம் வந்து பண்றாங்க. இதற்கு முன்னாடி பாலாஜி நித்யா 2 பேரும் பிரிந்து இருந்தாங்க. அவங்கள உள்ள அனுப்பி சேர்க்கிறதுக்கான ஒரு முயற்சி வந்து நடந்தது. அப்படி நடக்கும்போது ஏதாவது ஒரு மேஜிக் நடந்தா அதுவே வந்து அந்த அந்த ப்ரோகிராமுக்கு பெரிய டிஆர்பி வந்து கிரியேட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த தடவை பிரஜின் சாண்ட்ரா விஷயத்துல பிரஜின் சாண்ட்ராவுக்கு ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க. சரிங்களா? 2மே பெண் குழந்தைகள். அவங்களுக்கு ஒரு 6 வயசு கிட்ட ஆகுது. அப்படி இருக்கும்போது ஜென்ரலா ஒரு பிக் பாஸ் நடக்குது அப்படின்னா, ஹஸ்பண்ட் உள்ள இருப்பாங்க. ஒய்ஃப் வந்து குழந்தைகளை பார்த்துட்டு வீட்ல இருப்பாங்க. அவங்க வருவாங்க. இல்ல ஒய்ஃப் உள்ள இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து குழந்தைகளோட வெளியே இருப்பாங்க. இப்படி தான் பிக் பாஸ் நடைமுறையில இருந்திருக்கு. ஆனா 6 வயதுல இருக்கக்கூடிய 2 ட்வின்ஸ இவங்க 2 பேருமே பிரிஞ்சு இருக்காங்க. ஸோ இதுலயும் வந்து சாண்ட்ராலாம் வந்து பெரிய விஷயம் தான். ஏன்னா குழந்தைகளை மிஸ் பண்ணி இருக்கிறதுன்றது. ஆனா அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கும்போது அந்த ஃபேமிலி டாஸ்க் வரும்போது பயங்கரமான இமோஷன் இருக்கும். ஏன்னா தெலுங்கு பிக் பாஸ்லலாம் இப்படி ஒரு கை குழந்தைய ஒருத்தவங்க விட்டுட்டு போய் அவங்க உள்ள வரும்போது பயங்கர இமோஷனலான டிஆர்பிலாம் அதிகமாயிருக்கு. அப்படி இருக்கும்போது 75 நாள் வரைக்கும் பிரஜின் அவர்களையும் சாண்ட்ரா அவர்களையும் அந்த ஃபேமிலி டாஸ்க் முடிக்கிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெளியவே அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா உடஞ்சி அந்த இமோஷனல் அந்த மூமெண்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் உள்ளேயே அனுப்பியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியே அனுப்பக்கூடிய கண்டஸ்டன்ட் யாரா இருப்பாங்கன்னா ஃபேமிலி டாஸ்க்ல இவங்கெல்லாம் இருக்கும்போது பெரிய அளவில் கண்டென்ட் வராது அப்படின்ற பர்சன்ஸ் எல்லாம் தான் அடுத்தடுத்த வாரங்களில் வெளியே அனுப்புவாங்க. நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. கனியை பத்தி பேசும்போது சாண்ட்ரா வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கனி வந்து எனக்கு எதிரா இருக்கிறதுக்கா இல்ல எதிரியா இருக்கிறதுக்கா ஏதோ ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க எனக்கு எதிரா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு தகுதி வேணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பார்வதி கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம 2 பேருக்கும் ஒரே ஏஜ் தானே அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் கனி வந்து சாண்ட்ரா கிட்ட பண்ணியிருக்காங்க. அதற்கு வந்து சாண்ட்ரா வந்து எனக்கு என்ன அந்த கிழவி வயசாகுது, அந்த கிழவி வயசா எனக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் கூகுள்ல போய் கனி அவர்களுடைய வயசு என்ன, சாண்ட்ரா அவங்களுடைய வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடி பார்த்திருக்காங்க. அது கூகுள்லே வந்து தெரியுது. ஸோ கனி அவர்களுடைய வயசு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கூகுள் சொல்றது 1994ல பிறந்திருக்காங்க, 31 வயசு. சாண்ட்ரா அவர்களுடைய வயசு அப்படின்னு சொல்லும்போது 1984ல பிறந்திருக்காங்க, 41 வயசு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. கனி அவர்களுடைய வயசு என்ன பொறுத்தவரை கூகுள்ல தவறா இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பேருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரே வயதாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பொது இடத்துல ஒரு பொண்ண அந்த கிழவி வயசா எனக்கு அப்படின்னு சொன்னது வந்து என்ன மாதிரியான மனநிலை அப்படின்றது எனக்கு வந்து புரியல. இதுலயும் வந்து பர்ட்டிகுலரா ஜென்ரலாவே பெண்களுக்கு வந்து ஒரு ஆணை பார்த்து அங்கிள் அப்படின்னு சொன்னா கூட அவங்க ஒரு சில நேரம் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு பொண்ணை பார்த்து ஆன்டின்னு சொன்னா அதுவே வந்து பயங்கரமா கோவம் வரும். அப்படி இருக்கும்போது தான் வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவங்கள அந்த கிழவி வயசா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது அப்படின்றது பயங்கர சர்ச்சையா இருக்கு. ஸோ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தகுதி அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது திவாகர் வந்து வினோத்தை பார்த்து தகுதி அப்படின்ற ஒரு வார்த்தையை பேசினாரு. ஸோ அந்த மாதிரி இவங்க பண்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி வினோத் வந்து உருவகேலி வந்து பண்ணாங்க திவாகரை. 2மே தப்பு.
ஸோ ஆனால் சாண்ட்ரா வந்து கிழவி அப்படின்னு சொல்லி உருவகேலியும் பண்ணியிருக்கிறாங்க, தகுதி அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவும் பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிப்பும் நிறையா பண்ணுறாங்க. அதனால தான் நடிப்பு அரக்கர் வாட்டர்மெலன் திவாகரோட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க மக்கள். ஒயில் கார்டு கண்டஸ்டானா சாண்ட்ராவும் பிரஜினும் உள்ள போறதுக்கு முன்னாடி சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா, விஜய் பார்வதியை டாக்ஸிக் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள ஒரு சில குரூப்பிசம் இருக்கு, அந்த குரூப்பை உடைப்பேன், குப்பையை அடைப்பேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு பயங்கர பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு உள்ள போனாங்க. அப்படி போன சாண்ட்ராவும் பிரஜினும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிகினிங்ல பிரஜின் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, பார்வதி வந்து ஒரு கையை வச்சுட்டாங்கங்க. கையை வச்சதுக்கு டக்குன்னு மண்டிட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா, நானே நிறைய அடி வாங்கிட்டு வந்திருக்கேன், தயவு செய்து என்ன வச்சு கண்டென்ட் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே வந்து பண்ணாரு. பண்ணோடனே அங்கிருந்து வந்து சாண்ட்ரா, நீ கூட அவரை சைட் அடிச்ச, நான் பார்த்தேன், நீ பேசினதை நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. அந்த சீனே ஒரு மாதிரி டிராமாவா இருந்தது. அப்படி இருக்கும்போது விஜே பார்வதியும் சாண்ட்ரா பிரஜினும் முட்டிப்பாங்க அப்படின்னு நினைச்சா, இப்படி பக்கத்துல உட்காந்து நம்ம சபரிக்கு ஓட்டு போடலாமா, நம்ம வந்து விக்ரம காலி பண்ணலாமா, நம்ம கனிக்கு இந்த தடவை நாமினேஷன் பண்ணலாமா. ஜென்ரலா பிக் பாஸ் ரூல்ஸ் படி நாமினேஷன் அப்படின்றது வீட்டுக்குள்ள பேசவே கூடாது. மாயா பூர்ணிமா பேசுனதுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உலகநாயகன் கமல் அவர்கள் வந்து பயங்கரமா வந்து கண்டித்து அந்த சாட்டர்டே எபிசோட்ல பெர்ஃபார்ம்லாம் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள இவங்க நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து சாண்ட்ரா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சபரி, கனி, அப்புறம் விக்ரம் இவங்கெல்லாம் காலி பண்ணிட்டோம் அப்படின்னா பிரஜினை அப்படியே கூட்டிட்டு போய் மேலே உட்கார வச்சு கப்பை வாங்க வச்சு, என் வீட்டுக்காரர் வாங்கி விட்டார் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களான்றது தெரியல. ஸோ இந்த நாமினேஷன் டிஸ்கஷன் அப்படின்றது ஏன் நடக்குதுன்ற ஒரு கேள்வி வருது. சாண்ட்ரா ஒரு மனைவி, அவங்க ஹஸ்பண்டை சப்போர்ட் பண்றாங்க, ஸ்ட்ராட்டஜியா ஹெல்ப் பண்றாங்க. இதுல என்ன சார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போதே நாங்கள் கணவன் மனைவியா அப்பப்ப சப்போர்ட் பண்ணி ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா பரவாயில்ல. ஆனா உள்ள போகும்போதே நாங்க 2 பேரும் தனித்தனி கண்டஸ்டன்ட், நாங்கெல்லாம் குரூப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கரகாட்டம்லாம் ஆடிட்டு உள்ள போய் ஏன் இந்த ஒயிலாட்டம் ஆடுறீங்க அப்படின்றது தான் ஏகப்பட்ட பேரோட கேள்வியா இருக்கு. அதுல சாண்ட்ராக்கு வந்து ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடைச்சது. அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அவங்களுடைய முயற்சி, அதனால அவங்களுக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரஜின் ரொம்ப டிசர்வ் இதுக்கு, அவருக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவே வந்து பிக் பாஸ் வீட்டில் வேற யாராவது ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா என்ன மாதிரியான கேள்வி கணைகள்லாம் வந்து துளைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் வந்து சாண்ட்ரா இதை பண்றாங்க அப்படின்ற கேள்வி எழுப்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நடந்த டாஸ்க்ல வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து பிரஜின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா மூளைக்குள்ள போய் ரம்யாவை கன்வின்ஸ் பண்ணி பிரஜின் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சாங்க. அந்த டாஸ்க்கை பொறுத்தவரையும் பிரஜின் வந்து மீசியை முடிக்கிட்டே இருந்தார், அமைதியாக உட்காந்துருந்தார், பேசினதா கூட நான் பார்க்கல. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு செலக்ட் பண்ணாங்க அப்படின்றது என்னோட கேள்வி மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ஒரு பேரோட கேள்வி. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக அவங்க டீமுக்கு பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த மாயாவி அந்த டீமுக்கு வந்து 4 காயின்ஸ் வந்து கொடுத்தாங்க. 4 காயின்ஸ் கொடுத்துட்டு டக்குன்னு மூஞ்சி இறக்கி டக்குன்னு வந்துட்டாங்க. என்னன்னா அடுத்த வாரம் ஒரு டாஸ்க் நடக்குது. அந்த டாஸ்க்ல தன்னோட ஹஸ்பண்ட் வந்து கேப்டனா வரணும், தலைவனா வரணும் அப்படின்றதுக்காக ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்ட மாதிரி தான் இருந்தது. அந்த ஸ்ட்ராட்டஜி போட்டு 4 காயின குடுத்துட்டு போய் உட்கார்றாங்க. கனி அவங்க கேட்கறாங்க, "எதுக்கு அந்த டீமுக்கு அவ்வளோ குடுத்தோனே?" அப்படி மூடிக்கிட்டே பேசுறாங்க. அந்த டீமுக்கு குடுக்கக்கூடாது, இந்த டீமுக்கு தான் குடுக்கணும்னு. அப்ப சைக்காலஜிக்கலாவே தன்னுடைய ஹஸ்பண்ட் இருக்கிற டீமை வின் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ளே பண்றாங்க பார்த்தீங்களா? அத 60 கேமரா பாக்குது. அது எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு உணர்வோட செயல்படுறாங்க அப்படின்றது தான் தோணுது. நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னா, விக்ரம் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது விஜே பார்வதிய, "நீ வந்து பார்க்காத, நம்ம எந்திரிச்சு போயிருவோம். மார்க்கு அதிகமா குடுத்துட்டோம்னா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம, விக்ரம் மேல ஏற்கனவே ஒரு காண்ட்ல வந்து விஜே பார்வதி இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க மண்டைக்குள்ள வந்து விக்ரம் பத்தி ஒரு சில நெகட்டிவ் அப்படியே வந்து புகுத்துறாங்க. அதே மாதிரி சபரிய பத்தியும் ஒரு சில விஷயங்கள் மண்டைக்குள்ள வந்து புகுத்திட்டே இருக்காங்க. கனிய பத்தியும் புகுத்திட்டே இருக்காங்க. இப்படி புகுத்துறது மட்டும் இல்லாம, அவங்க ஸ்டேஜ்ல நின்னு சொல்லும்போது, பாட்டு பாடும்போது "வன்மத்தெல்லாம் இறக்குறீங்க, கொட்டுறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது அவங்களே அவங்கள கண்ணாடிய பார்த்து சொல்லணும்னு நெனைக்கிறேன். இது நான் சொன்னது இல்ல. நெறைய பேர் கமெண்ட்ல சொன்னது. விஜே பார்வதி சபரியோட ஒரு இன்சிடென்ட் வந்து போன வாரம் நடந்தது. அந்த கண்ணெல்லாம் வீங்கிச்சு பார்த்தீங்களா? அந்த இன்சிடென்ட்ல சபரி டாஸ்கா ஓகே. அது விபத்து தான். அதுக்கப்புறம் நடந்துக்கிட்டது முற்றிலும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் கிழிச்சு தொங்க விட்டாரு. ஸோ அந்த விஷயம் தான் வைரல் ஆயிட்டு இருந்தது. அப்புறம் சபரி வந்து நான் வேணும் தான் அடிச்சேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப தப்பு. அத வந்து நல்லாவே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிச்சாங்க. மக்கள் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் எடுத்தாங்க. அந்த சூழ்நிலையில இப்போ ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோல சபரி அவர்கள் பேசினதுக்கு அப்புறமா சாண்ட்ரா கழுத்துல மிதிச்சிருக்கலாமேன்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டிஸ்கஷன் போயிருக்கு. கழுத்துல எப்படி நீங்க யோசிக்கிற அளவு நான் யோசிக்கல அப்படின்ற மாதிரி தான் சபரி அவர்கள் சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா,
சாண்ட்ரா என்ன பண்றாங்க, சபரி கிட்ட போய் விஜே பார்வதியை நீ அப்படி பண்ணியிருக்கலான்றாங்க. விஜே பார்வதி கிட்ட போய் சபரியை வந்து இப்படி பண்ணியிருக்கலான்றாங்க. ஸோ இந்த விஷயத்தை ஏன் வந்து போன வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கண்டிக்கவே இல்ல. கண்டிக்காதது மட்டும் இல்லாம கனி அவர்களை பயங்கரமா கண்டிச்சாரு. அந்த இன்சிடென்ட்ல நீங்க தான் ஜட்ஜா இருந்தீங்க, என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டாங்க. அந்த இடத்துல சாண்ட்ராவும் இருந்தாங்க. சாண்ட்ரா வந்து அது சரின்னு தான் அந்த இடத்துல அப்படி தலையை ஆட்டியிருப்பாங்க கனி கிட்டக்க. ஆனா கனி அவர்களை பேசும்போது சாண்ட்ரா விஜய் சேதுபதி அவர்களுக்கு முன்னாடி அப்படியே அம்பி மாதிரி அமைதியா பயந்து போய் தயங்கி தயங்கி மெல்லமா பேசியிருப்பாங்க. உடனே விஜய் சேதுபதியே சொல்லியிருப்பாங்க, சாண்ட்ராக்கு அந்த பயம் பாருங்க இப்பயும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கலாய்ச்சி சொன்னாங்களா இல்ல வந்து கண்டிக்காம வந்து பிரஜின் நமக்கு தெரிஞ்ச பையன் அப்படின்றதுனால விட்டாங்களா அப்படின்றது தெரியல. அந்த கேள்வி இந்த வாரம் சாண்ட்ராவினுடைய வீடியோ வைரல் ஆகும் போது கேள்விகள் மக்கள் மத்தியில வந்து எழுப்பப்பட்டுட்டு வருது. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு விஷயம் வந்து பிரஜின் அவர்கள் அவர் வந்து நான் சன் மியூசிக்ல இருந்து பாக்குறேன். அவர் மேல பெரிய மரியாதை இருக்கு. பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றாரு, டெடிகேட்டடா இருக்கு. இதை தான் வந்து சபரியும் உள்ள இருக்கும்போது சொல்றாரு. அவரை அந்த ஒர்க்குன்னு வரும்போது நான் அவரை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு. ஆனா விஜே பார்வதியை தொட்டதுக்கு அப்படி ஒண்ணு பண்ணாரு, மண்டிட்டாரு. அது ப்ரொமோ கண்டென்ட் எல்லாம் மாறிச்சு. சரி ஓகே, அது கூட கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பொண்ணு இன்னும் டச் பண்றது வெளியே ஏதாவது தவறா பேசிடுவாங்க அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காரு. விஜே பார்வதி கண்டென்ட்டுக்காக பண்றாங்க அப்படின்றதுக்காக அப்படி யோசித்து பேசியிருந்துக்கலாம். ஆனா சபரி போய் டச் பண்ணி பேசியிருப்பாரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தப்ப பிரஜின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டச் பண்ணி பேசுற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஹீரோ அந்த வில்லன்லாம் சந்திக்கும் போது ஒரு சில இடத்துல மாஸ் பஞ்ச் டைலாக் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. அது பிக் பாஸ்ல இப்படி பேசலாமா அப்படின்ற கேள்விகள் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதையும் கமெண்ட் மூலியமா தெரியப்படுத்துங்க. சாண்ட்ராக்கு வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து குடுத்தாங்க. அந்த டாஸ்க்ல வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுல வந்து அவங்க அப்படியே ஆடிக்கிட்டே போனதா இருக்கட்டும், அவங்க நடந்து போனதா இருக்கட்டும், அவங்க ஒவ்வொருத்தவங்களையும் இரிட்டேட் பண்ணதா இருக்கட்டும், யாரையாவது ஒரு ஆள வேலைய விட்டு தூக்கணும், இல்லன்னா வந்து அவங்களே பதவி விலகுறேன்னு சொல்லணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு டார்ச்சர் வந்து பண்ணியிருந்தாங்க. பண்ணி முடிச்சுட்டு அந்த சேர்ல ஏறி உட்காந்து கால் மேல கால் போட்டு கேம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த தடவை பிக் பாஸ்ல இந்த சபரி, விஜே பார்வதி அந்த கண்டஸ்டன்ட்ல அங்க ஒரு டாஸ்க்ல தவறு நடந்தது. அத குறும்படம் போட்டு காமிச்சாங்க. அது இல்லாம வேற எதுக்குமே வந்து குறும்படம் போடல. நார்மலா ஏவி அப்படின்றது ஒருத்தவங்க வெளியே போகும்போது போடுவாங்க. ஸோ நீங்க வெளியே போறீங்க அப்படிங்கும்போது மாசா அந்த ஏவி வந்து போடுவாங்க. வெளியே வந்துட்டு அதை பார்த்துட்டு சந்தோஷமா வெளியே போவாங்க. சரிங்களா? அப்படிதான் வந்து நடக்கும். ஆனா இந்த தடவை சாண்ட்ரா அவர்களை பொசிஷனிங் பண்ணணுன்றதுக்காக பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா அது நல்லா இருந்தது. நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா சாண்ட்ரா ஒரு நல்ல அம்மான்னு பொசிஷனிங் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைகள் வரும்போது அந்த இமோஷன் வரணுன்றதுக்காக சாண்ட்ராவை பொசிஷனிங் பண்ணாங்களா பிக் பாஸ்ல அப்படின்றது தெரியல. ஆனா அந்த ப்ரோமோ வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனா சாண்ட்ரா வந்து தன்னுடைய ஹஸ்பண்டை வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. அதற்காக உள்ள ஒரு சில வேலைகள் வந்து பண்றாங்க இல்லைங்களா? அந்த வேலைகளா இருக்கட்டும், அவங்க விஜே பார்வதி கிட்டக்க செயல்பட்டதா இருக்கட்டும், சபரியோட அந்த வால்ல ஏறும்போது அந்த அந்த கையில தான் அடிபட்டிருக்கு. ஆப்ரேஷன் பண்ணி இப்பதான் ரீசெண்டா சோசியல் மீடியால அந்த போட்டோலாம் வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்ப அந்த விஷயத்துல வந்து வால்ல இருக்கும்போது அந்த கையை இது பண்ணணும்னு சொல்லிட்டு பார்வதி, பிரஜின், சாண்ட்ரா போட்ட டிஸ்கஷனா இருக்கட்டும், அதுலயும் வந்து நாமினேஷனை டிஸ்கஸ் பண்றதா இருக்கட்டும், கனி அவர்களை வந்து கிளவி அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், பிரஜின் அவர்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் 4 பாயிண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், தகுதி அவங்களுக்கு என்கிட்ட எனக்கு எதிராக வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற கேள்விகளா இருக்கட்டும், இது எல்லாமே ஒட்டுமொத்தமா சேர்ந்து சாண்ட்ரா அவர்கள் மேல ஒரு நெகட்டிவ் பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. உள்ள குரூப்பிசமா இருக்காங்க, நான் அதை உடப்பேன்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ள போய் குரூப்பா தான் இருக்காங்க. அதே மாதிரி பிரஜின் அவர்களும் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து பினாயில் போட்டு கழுவ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனாரு. ஆனா உள்ள போய் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்ற கேள்விகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி வரும்போது ஒரு கப்புலாவே அவங்க மேல ஒரு சில நெகட்டிவ் பிம்பங்கள் உருவாகிட்டு இருக்கும் போது விஜய் சேதுபதி அவர்கள் அவர் வந்து ஃப்ரெண்டு அப்படின்றதுக்காக கேட்காம இருக்காங்களான்றது தெரியல. அவங்க கேள்வி கேட்டாதான் இதெல்லாம் தப்பு, 2 பேரும் கப்புலா இந்த விஷயம் ரொம்ப தப்பா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல கேள்வி கேட்டா மட்டும்தான் அவங்க மேல விழக்கூடிய அந்த நெகட்டிவ் பிம்பம் அப்படின்றது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களும் கேமை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் வித்தியாசமா விளையாட வாய்ப்பு இருக்கு. ஜென்ரலாவே நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான். அந்த ஃப்ரெண்டுக்கு நம்ம பண்ணக்கூடிய தப்பு எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் எந்த ஃப்ரெண்டு தட்டி கேட்காம இருக்கானோ அந்த ஃப்ரெண்டு நமக்கு மிகப்பெரிய துரோகம் பண்றான்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதி அவர்கள் போன வாரம் தான் கேட்கல, மச்சானோட ஒய்ஃபு மச்சான கேள்வி கேட்பீங்களா விஜய் சேதுபதி, நீங்க எங்க மக்கள் செல்வன் நிரூபிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த வாரம் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓவரால் எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, உங்க ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க தப்பு பண்றீங்கன்னா அதை வந்து தட்டி கொடுக்காம தட்டி கேட்டாங்கன்னா தான் அவங்க உங்களுக்கு உண்மையான ஃப்ரெண்டு. தேங்க்யூ ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் கோடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே, போலையாகும்
கொண்டு பாபா